பஜ்ஜி மிளகா வச்சு பஜ்ஜி பண்ணியிருப்போம், சாம்பார் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி புளி மிளகா செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பஜ்ஜி மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து அதையும் ஊற போட்டுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. நம்ம முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொடி பொடியாக, அதை போட்டுட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம், பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பஜ்ஜி மிளகாயிலே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை விட்டுடுங்க. மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா அது சுண்டினதுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதில் கடுகும் வெந்தயமும் வறுத்து திரிச்ச பொடி கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு எண்ணெய் விட்டுடுச்சுன்னா இறக்கி வைக்க வேண்டியது தான். இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.